Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 9th March 2024. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டு 8 o'clock. நீட் 2024க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு as of now NTNுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் க்ளோசிங் டைம் வந்து 9 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷனும் அப்ளிகேஷனும் வந்து சப்மிட் பண்ணுறதுக்குமான இன்னமும் காலக்கெடு அப்படிங்கிறது 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. ஃபீஸ் பேமெண்ட் வந்து இன்றைக்கி நைட்டு 11:50 PM வரைக்கும் செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கிறேன். இது என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். நீட் 2024 200 கோடி அப்பு 200 கோடி அப்படின்னு ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பின்னாடி இருக்கிற மலை 200 கோடியா இல்லை இந்த லேண்டு ஃபுல்லாக சேர்ந்து 200 கோடியா அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு கால்குலேஷனை அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா NTNுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இந்த ஃபீஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் தான். அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எக்ஸாம் ஃபீஸு. இதை வந்து கேட்டகரி வைஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SC கேட்டகரி, ST, PWT, தேர்ட் ஜெண்டர் இவங்கெல்லாம் வந்து 1000 rupees பே பண்ணணும். ஜென்ரல் EWS, OBC, NCL இவங்கெல்லாம் 1600 rupees பே பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி 1700 rupees பே பண்ணணும். கேட்டகரி வைஸாக பிரித்தோம் அப்படின்னா 1000 rupees, 1600, 1700. இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத கால்குலேட்டரோட நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். வாங்க பார்த்துடலாம். இப்போது NTA தரப்பிலிருந்து நம்மளுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை, எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் நியூஸ் பேப்பரில், நியூஸ் சேனலில், நியூஸ் அப்டேட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றைய நிலவரப்படி 24.6 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நீட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய கால்குலேஷனுக்கு 20 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ 20 லட்சத்துக்கு இங்கே வந்து 1 2 3 4 5 6 பூஜ்ஜியம் போட்டிருக்கிறேன். 20 லட்சம் பேர். அந்த கேட்டகரிஸ் 1000 rupees ஃபீஸ் பே பண்ணுறவங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறவங்க, 1600 ரூபா கட்டுறவங்க, 1700 ரூபா கட்டுறவங்க, இவங்க எல்லாத்தையுமே யூனிஃபார்மாக ஒரு 1000 rupees அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இன்ட்டு 1000 rupees போட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, எவ்வளோ வருது? 200 கோடி ரூபாய் வருது. அப்போது இது எதுக்கு சொல்ல வரேங்க சார் அப்படின்னா 200 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இன்றைய நிலவரப்படி, சரிங்களா? இன்றைக்கி வந்து NTA அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நேரம் அப்படிங்கிறது 9th March 2024 9 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட் வந்து இன்றைக்கி 11:50 வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஓகேங்களா இன்றைக்கி 11:50க்குள்ளே ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியல, ஃபீஸ் பெண்டிங்னு வருது, பேமெண்ட் பெண்டிங்னு வருது, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். கரெக்ஷன் விண்டோ கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத NTA தரப்பில் இருந்தும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த நம்பர்ஸ் இது எல்லாமே என்ன ஆகலாம், இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ 200 கோடி அப்படிங்கிறது இன்னமும் ஒரு வாரம் இல்லை ஒரு 4 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த 200 கோடி அப்படிங்கிறது இன்னொரு 100 கோடி அதிகமாகலாம், 300 கோடியாக மாறலாம், இல்லைன்னா ஒரு 350 கோடியாக மாறலாம். ஓகேங்களா? 300 to 350 crores இன்கம் ஃப்ரம் த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ரஃப் கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ 2024 நீட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுற அப்ராக்சிமேட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 200 to 350 crores வரைக்கும் வரலாம். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது ஆவரேஜாக
1000 rupees தான் எடுத்திருக்கிறோம். அதில் 1600 ரூபா கேட்டகரி இருக்குது, 1700 ரூபா கேட்டகரி இருக்குது. 24 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கங்கிற தகவலை நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 20 லட்சமாக ஒரு ரஃப் கால்குலேஷனுக்கு எடுத்துருக்குறோம். அப்போ இது எல்லாமே மாறும்போது கிட்டத்தட்ட 300 டச் பண்ணலாம். ஓகேங்களா, 300 crore to 350 crores வரைக்கும் டச் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நைட்டு எந்த விதமான அப்டேட் வந்தாலும், என்டிஏலேருந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்தாலோ, இல்லை கரெக்ஷன் விண்டோ எத்தனாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகுது, எத்தனாம் தேதி வரைக்கும் நீட் அப்ளிகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் என்டிஏலேருந்து வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி எந்த டைம் ஆனாலும் நான் இம்மிடியட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். அதாவது என்டிஏலேருந்து தகவல் வந்த உடனே. ஓகேங்களா, லைக் பட்டனை போட்டுருங்க இந்த வீடியோவுக்கு, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நீட் 2024க்கு பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் அட்மிஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நீங்கள் எதில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க தம்ப்நெயிலில் என்னுடைய நம்பர் இருக்கும், அதே போல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அது போக உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் டைரெக்டாக எங்கிட்டயே 1-to-1 ஃபோன் கான்டாக்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை சார் எனக்கு அப்பப்போ மட்டும்தான் டவுட் வரும், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த டவுட்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கிக்கிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.